மல்லி அடுத்து நடக்க போகுது அப்படின்னா மல்லி இப்போது ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ராஜேஷுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை போய் விஜய்ட்டு சொல்லி விஜய்க்கும் மல்லிக்கும் இடையில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ராஜி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி போயிட்டு இருக்கும்போது காரில் இங்கே மல்லியோட அண்ணன் அங்கே யார்கிட்ட கெஞ்சிட்டு நிற்கிறத பார்க்குறாங்க. இது மல்லியோட அண்ணனாச்சே, இவன் யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கார் ஓரமாக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு மல்லியோட அண்ணன் போனதுக்கப்புறமா போயிட்டு விசாரிக்கிறாங்க. யார் நீங்கள், எதுக்கு அவர் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. நான் அவங்களுடைய சொந்தக்காரங்க தான், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை. இல்லைம்மா, இது மாதிரி என்கிட்ட அவன் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தான், 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தான், இது வரைக்கும் வட்டி தராமல் இழுக்கடிச்சிட்ருக்கான் 2 மாதமாக, அதான் மிரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜிக்கு ஒரு ஐடியா வருது. ஆஹா அப்படியா, அப்போது நாம் இந்த 2 லட்ச ரூபா பணத்தை நாம் கொடுத்துட்டு அவங்க அண்ணனை வச்சு இந்த மல்லி விஜய் 2 பேரும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டால் என்ன அப்படின்னு நம்ம ராஜஸ்ரீ யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லுங்கள் மேடம், பணத்தை கொடுத்து நான் எதுவும் பண்ண ரெடியாக இருக்கேன். சரிங்க, அவன் கொடுத்த 2 லட்ச ரூபா பணத்துக்கு 2 லட்சமாக பணத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட நாளைக்கு திரும்பவும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுங்கள். அவன் கொடுக்க முடியாமல் தவிப்பான். அப்போதைக்கு நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க. இந்த அம்மாட்ட நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நீ இனிமேல் இந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுங்க, மீது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் அதே மாதிரி அடுத்த நாள் காலைல ராஜிக்கிட்ட வந்து மல்லி அண்ணன் கொண்டு விட்டுடுறாங்க. மல்லி அண்ணனுக்கு இப்போது ராஜஸ்ரீன்னு மாட்டிக்கிட்டமே என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, என்னப்பா காசு தெரியாத என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இப்போது மல்லி விஜய்லாம் என் வீட்டில் இருக்காங்க, ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே சரியான வேலை கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துட்றேன் ப்ளீஸுங்க அப்படின்னு மல்லி எனக்கு கெஞ்சுறாரு. ராஜு ஒன்றே, அப்படியா, இன்னும் 2 மாதம் ஆகுமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் ஆகட்டும், அது வரைக்கும் வட்டியும் தரமாட்டேன், அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் சரியா, செஞ்சேன்னா அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், இல்லைனா எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு ராஜேஸ்வரி மிரட்டுறாங்க மல்லி அண்ணனை. மல்லி அண்ணனும் சரி சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், மல்லி இப்போது ஒரு டெலிவரி வேலை பார்த்துட்ருக்கா, அந்த வேலையை விஷயத்தை வந்து நீ நேரில் பார்த்த மாதிரி போயிட்டு விஜய்கிட்ட சொல்லணும். இதனால் விஜய்க்கு கோவம் வந்து மல்லியை பயங்கரமாக திட்டணும், சண்டை போடணும், முடிஞ்சா மல்லி விஜய் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டானா நான் உன்கிட்ட பணத்தை கேட்க மாட்டேன், இல்லைனா எனக்கு நாளைக்கே பணம் வந்தாகணும், இல்லையா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், போலீஸ் உன் வீட்டுக்கு வருவாங்க, ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஓன் பண்ணிட்டு சும்மா இருப்பாளா, ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அவள் கோவப்படுவா. எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து சொல்லிவிடுவேன், இது மாதிரி மல்லிக்கு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லுவேன். உடனே ஓ பண்ணிட்டு என்ன பண்ணுவா, அந்த மல்லிக்காக இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரா, சரி அப்போ என்ன பண்ண சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஓ பண்ணிட்டு நாகு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் சொன்னதை அவள் செய்வா. ஆக மொத்தம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ, மல்லி விஜய் பிரிஞ்சிருவாங்க, உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே வெளில இருப்பா. இப்போது நீ ஜெயிலுக்கு போய் மல்லியும் விஜயும் பிரியணுமா, இல்லை நீ ஜெயிலுக்கு போகாமலே மல்லியும் விஜயும் பிரியணுமா, அதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ராஜு சொல்ல, இங்கே மல்லி அண்ணனுக்கு என்ன பண்ணு தெரில. சரி ஓகே நானே பண்ணுறேங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஓகே சூப்பர், சரி நீ இப்போ நாளைக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நீ கரெக்டாக பண்ணிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி மல்லி அண்ணனை அமுச்சுட்றாங்க ராஜேஸ்வரி. மல்லி அண்ணன் யோசிக்கிறாரு, என்ன இது நமக்கு வந்து சோதனை, இது நாம் எப்படி மல்லி வாழ்க்கை கெடுக்க முடியும், இல்லை முடியவே முடியாது, இந்த ராஜேஸ்வரிக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டி ஆகணும், இல்லை அப்படின்னா இவன் சும்மா இருக்க மாட்டா, நம்ம இல்லைன்னா அடுத்தது நாகுக்கிட்ட போவா, நாகுக்கிட்ட போயிட்டு ஒரு 50,000 பணம் தரேன், நீ மல்லி விஜய் 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நாகு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டா, உடனே பண்ணிடுவா, அதனால் நாம் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ராஜேஸ்வரியோடைய திட்டத்தெல்லாம் ஒழிச்சு கட்டணுமே அப்படின்னு நம்ம மல்லி என்ன முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி எல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல ராஜி கால் பண்ணி மல்லி அண்ணன் வர சொல்கிறாங்க. வந்ததும் இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி செய்யணும் ஓகேவா, நான் சொல்கிற மாதிரி போயிட்டு நீ வீட்டில் பிரச்சனை பண்ணு, அந்த பிரச்சனையால் விஜய் கண்டிப்பாக கோவப்பட்டு மல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும் புரியுதா, அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நீ எனக்கு பணம் தர தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நீ ராஜஸ்ரீ சொல்கிறாங்க. மல்லி அண்ணனுக்கு என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சரி இதுக்கு மேலே நாம் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மல்லி அண்ணன் சொல்கிறாரு. சொன்ன உடனே ராஜி, ஓ அப்படியா, சரி நான் இப்போயே போலீஸ் கால் பண்ணி இது மாதிரி மல்லி அண்ணன் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தரமாட்டான், கேட்டால் தர முடியாதுன்னு திரும்ப சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கொடுத்தா கண்டிப்பாக போலீஸ் வரும், வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணும், அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நாகு வச்சு நான் மீதை மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதுக்கு நீ முதல்ல உயிரோடு இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி அண்ணன் ராஜியை பலான்னு வர விடுறாரு. விட்ட உடனே அப்படியே ராஜி சுருண்டு விடுறாங்க. ராஜி கத்துறாங்க, ரஞ்சிதா ஓடி வராங்க. ஓடி வரவும் ராஜி ஒன்றே சொல்கிறாங்க, ரஞ்சிதா
போலீஸ் கால் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி ராஜு கழுத்தில் வைக்கிறாரு. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ போலீஸுக்கு கால் பண்ண, அப்புறம் இவங்களை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்று, ரஞ்சி வேணாம் கால் பண்ணாத, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. ஒன்று விடணுமா அப்படின்னா என் மாப்பிள்ளை, அதான் உன் தம்பி விஜய் சார் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் பத்திரம், அது உடனே எடுத்து சொல்லி இப்போ எடுத்து வந்தாமல் விட்டுருவேன், இல்லைனா உன்னை இங்கேயே கழுத்து போட்டு நான் கூட போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல ராஜு பயந்து போய் ரஞ்சி அதை போய் எடுத்துருவா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சி எடுத்து வராங்க. எடுத்து வந்ததும் இங்கே மல்லியோட அண்ணன், இந்த ஒரு பத்திரத்தை வச்சு தானே எங்கள் குடும்பத்தை ஓர ஆட்டம் போட்டுட்ருக்க, மல்லி விஜய் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவங்கள பிரிக்கணும்னு சொல்லி நீ எவ்வளோ திட்டம் போடுற, நீ எத்தனை திட்டம் போடாலும் சரி அது எதுவுமே பலிக்காது அப்படின்னு சொல்லி ராஜு தள்ளி விட்டுட்டு அந்த பத்திரத்தை பிடுங்கி கிழிச்சு போடுறாரு மல்லி அண்ணன். கிழிச்சு போடுறது ராஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட பாவி, ஏன்டா அப்படி பண்ணன்னு திரும்ப வந்து மல்லி அண்ணன் அடிக்க வராங்க. வந்த வகத்துக்கு மல்லி அண்ணன் ராஜு திரும்ப அற விட்டு, இங்கே பாரு, நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் இது ஒரு முடிவாக இருக்கட்டும், ஒழுங்கு மரியாதை இங்கே போயிடு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என் தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், திரும்ப குறுக்க வந்துன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ சொன்னீங்க ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே தெரியா உன்னை கழுத்து எடுத்து போட்டு ஜெயிலுக்கு பார்த்து தயங்க மாட்டேன் அப்படின்னு மல்லி அண்ணன் ராஜு போட்ட எல்லா திட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு.